2 நெப்பி அதிகாரம் 9. யூதா தங்களுக்கு சகல வாக்குத்தத்தங்களிலும் தேசங்களிலும் கூட்டிச் சேர்க்கப்பட்டவர்களின் என யாக்கோபு விலக்குதல். பாவ நிவிர்த்தி மனுஷரை வீழ்த்தி இருந்தது. மீட்டால் மரித்தோரின் சரீரங்கள் கல்லறையிலிருந்தும் ஆவியானவருடைய ஆவிகள் பாதாளத்திலிருந்தும் பரதேசியில் இருந்தும் வெளிவரும். அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். பாவ நிவிர்த்தி மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் நித்திய வேதனையிலிருந்தும் இரட்சிப்புதல். நீதிமான்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இரட்சிக்கப்படுவார்கள். பாவ நிவிர்த்திக்குரிய தண்டனைகள் நிர்ணயிக்கப்படுதல். இஸ்ரவேலின் பரிசுத்தரையே வாசற் காவலிலே ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. இப்பொழுது என் பிரியமான சகோதரரே, கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டார் யாவரோடும் உடன்படிக்கை செய்தார் என்னவும். வசனம் 2. அவர் மெய்யான திருச்சபையின் இடத்திற்கு தேவனுடைய மந்தைகளின் இடத்திற்கும் திரும்ப கொண்டு வரப்படும் காலம் வரும் வரைக்கும் அவர் ஆதி முதற்கொண்டு தலைமுறை தலைமுறையாக தோன்றும் தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாயினாலே யூதர்களிடம் பேசினார் என்று அவர்கள் இப்பொழுது தங்கள் சுதந்திரத்து கொண்ட தேசமாகிய வீட்டில் கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசங்கள் இனத்திலும் ஸ்தாபிக்கப்படுவார்கள் என்றும் அவருடைய உடன்படிக்கைகளை நீங்கள் அறியும்படிக்கும் இவைகளை வாசித்தான். வசனம் 3. இதோ என் பிரியமான சகோதரரே, நீங்கள் களி கூறும்படிக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனாகிய கர்த்தர் வர்ஷிக்கும் பண்ணும் ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நீங்கள் என்றென்றைக்குமாய் உங்கள் தலைகளை உயர்த்தும்படிக்கு நான் அவைகளே உங்களிடம் பேசுகிறேன். வசனம் 4. ஏனெனில் வரவிருப்பவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்று உங்களிலே அநேகர்கள் வாஞ்சித்து தேடினார்கள் என்பதை நான் அறிவேன். ஆகையால் நம்முடைய மாமிசம் அழிந்து மரித்து போவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதையும் நான் அறிவேன். இருப்பினும் நம்முடைய சரீரங்களிலே இருந்து கொண்டு வேதனையை காண்போம். வசனம் 5. ஆம், நாம் விட்டு வந்த இடமாகிய எருசலேமில் உள்ளவர்களுக்கு அவர் சரீரத்தில் தம்மை காண்பிப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் இது அவர்கள் மத்தியிலே சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. அந்த மகா சிருஷ்டிகர் தனக்கு மனுஷர் யாவரும் கீழ்ப்படிந்திருக்கும் பொருட்டு மாமிசத்திலே மனுஷருக்கு கீழ்ப்படிந்திருந்த படன் அனுபவித்து சகல மனுஷருக்காகவும் மரிக்க வேண்டியதாயிருக்கிறது. வசனம் 6. மரணம் எல்லா மனுஷருக்கும் மீதும் கடந்து செல்கிறபடியினால் மாபெரும் சிருஷ்டிகரின் இரக்கத்தின் திட்டத்தையே நிறைவேற்ற உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவையாயிருக்கிறது. வீழ்ச்சியின் நிமித்தமாக மனுஷருக்கு இந்த உயிர்த்தெழுதல் வரவேண்டியது அவசியமாயிருக்கிறது. மீறுதலின் நிமித்தமாக வீழ்ச்சி வந்து மனுஷனின் வீழ்ச்சி அடைந்ததின் காரணமாக அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அறுப்புண்டு போனார்கள். 7. ஆகையால் ஒரு முடிவற்ற பாவ நிவிர்த்தி தேவையாயிருக்கிறது. முடிவற்ற பிரயாசத்தின் தமாய் இது இல்லாதிருக்குமெனில் அழிவுள்ள அழிவாமையும் தரித்து கொள்ள முடியாது. ஆகையால் மனுஷன் மேல் வந்த முதல் நியாயத்தீர்ப்பு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்குமே. அது அப்படி இந்த மாமிசமான இனி ஒருபோதும் எழுந்திருக்கக்கூடாதபடி அழுகி போய் சிதைந்து போகும்படி அதன் தாய் பூமியில் வைக்கப்பட வேண்டியதாயிருக்கும்.
வசனம் 8. தேவனுடைய ஞானம், இரக்கம், கிருபை எவ்வளவு பெரிதானது! ஏனெனில் இதோ மாமிசம் ஒரு போதும் எழுந்திருக்க வெளியில் இனி எழுந்திருக்க கூடாதபடிக்கு நித்திய தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே விழுந்த பிசாசாக மாறின அந்த தூதனுக்கு நாம் ஆவி கீழ்ப்பட்டிருக்குமே. வசனம் 10. தம்முடைய ஆவிகளின் அவனை போன்றதாகி நாம் பிசாசின் தூதர்களுமான் மாறி நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்தினின்று தடுக்கப்பட்டு நாம் நம்முடைய ஆதி பெற்றோர்களை வஞ்சித்தவனும் ஒளியின் தூதனுக்கு நிகராக தன்னையே உருமாற்றி கொலையும் மற்ற சகலவிதமான அந்தகார இரகசிய கிரியைகளையும் செய்கிற இரகசிய சங்கங்களை புத்திரனும் மனுபுத்திரர் உருவாக்கும்படி அவர்களையே தூண்டுகிற பொய்களின் பிதாவா போல நாமும் துர்பாக்கியத்திலே நிலைத்திருக்க வேண்டியதாயிருக்குமே. வசனம் 10. அந்த அஞ்சத்தைக்காக கொடியவனின் பிடியில் இருந்தும் நாம் தப்பித்து கொள்ளும் வழி ஆயத்தம் செய்த தேவனுடைய நம்மை எவ்வளவோ மகத்துவமாயிருக்கிறார் என்கிறது. ஆம், மரணமும் பாதாளமும் ஆகிய கொடியவனையே நாம் சரீர மரணமும் என்று ஆவியின் மரணமும் என்று அழைக்கிறோம். 11. இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய நாம் தேவனின் விடுதலையாக்கும் வழியிலே நிமித்தமாக நாம் சொன்ன இம்மைக்குரியதான கல்லறையில் இருக்கிற இந்த மரணம் தன்னிடத்தில் உள்ள மரித்தவர்களையே விடுதலையாக்கும். 12. நான் சொன்ன ஆவிக்குரிய மரணம் ஆயிருக்கிற இந்த மரணம் நாம் மரித்தோரை ஒப்புவிக்கும் இந்த ஆவிக்குரிய மரணம் பாதாளமாய் இருக்கிறது. ஆகையால் மரணமும் பாதாளமும் தங்கள் மரித்தோரை ஒப்படைக்க வேண்டும். பாதாளம் தன் சிறைப்படுத்தின ஆவிகளை ஒப்புவிக்க வேண்டும். கல்லறைகள் தங்கள் சிறைப்படுத்தின சரீரங்களை ஒப்புவிக்க வேண்டும். மனுஷனுடைய சரீரங்களும் ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று திரும்பவும் இணைக்கப்படும். அதுவே இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே சம்பவிக்கும். 13. நாம் தேவனின் திட்டம் எவ்வளவு மகத்தானது! மாறாக தேவனின் பரதேசு நீதிமான்களுடைய ஆவிகளை ஒப்படைக்க வேண்டும். கல்லறைகள் நீதிமான்களின் சரீரத்தை ஒப்படைக்க வேண்டும். ஆவி சரீரமும் மறுபடியும் தன்னில் ஒன்றாய் இணைக்கப்படும். மனுஷர்கள் யாவரும் சாவாமையும் அழியாமையும் உடையவர்களாய் நாம் மாமிசத்திலே பூரணமான ஞானத்தை கொண்டிருந்தபடியால் நாம் அறிவு பூரணமாயிருக்கும்படிக்கு அவர்களும் ஜீவிக்கிற ஆத்துமாக்களாய் இருப்பார்கள். 14. ஆகையால் நாம் நம்முடைய எல்லா குற்றங்களையும் நம்முடைய அசுத்தங்களையும் நம்முடைய நிர்வாணத்தையும் குறித்து பூரண அறிவுடையவர்களாயிருப்போம். நீதிமான்கள் பரிசுத்தத்தினாலும் நீதியின் வஸ்திரத்தோடே உடுத்தப்படும் தங்கள் சந்தோஷத்தை குறித்தும் நீதியையும் குறித்தும் பூரண அறிவுடையவர்களாயிருப்பார்கள். 15. ஆனபடியால் எல்லா மனுஷர்களும் இந்த முதலாய் மரணத்தை கடந்து ஜீவனுக்குள்ளாக இருக்கிறார் பொழுது அவர்கள் அழியாமையும் உள்ளவர்களாயிருக்கிற அளவில் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் ஸ்தானத்திற்கு முன்பாக அவர்கள் தோன்றுகிற வேண்டும். நியாயத்தீர்ப்பு அவர்கள் பின்னர் வருகிறது. அதன் பின்னர் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த நியாயத்தீர்ப்பின்படியே நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும். 16. நீதிமான்கள் இன்னும் நீதிமான்களாயும் அசூசையாய் உள்ளவர்கள் இன்னும் அசூசையாயும் உள்ளவர்களாயும் இருப்பார்கள் என்பது ஒருபோதும் ஒழிந்து போகாத அவருடைய என்றுமுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் ஜீவிக்கிறபடியாலே கர்த்தராகிய தேவன் அதையே சொல்லுகிறார். ஆதலால் அசூசியாய் உள்ளவர்கள் பிசாசு அவன் தூதர்களுமாய் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினிக்குள் அவர்கள்
போவார்கள். அவர்கள் வேதனையை நெருப்பு கந்தகமும் எரியைப் போல இருக்கும். அதனுடைய ஜுவாலை முடிவில்லாமல் என்றென்றைக்குமாய் எழும்பும் கொண்டே இருக்கிறது. வசனம் 17. நம்முடைய தேவனின் மகத்துவமும் நியாயமும் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கின்றனோ, ஏனெனில் அவர்கள் தம்முடைய வார்த்தைகளையே அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். அவர்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டன. அவருடைய நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறப்பட வேண்டும். வசனம் 18. ஆனாலும் இதோ, இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் இஸ்ரவேலின் பரிசுத்தரில் விசுவாசித்தவர்களும் உலகத்தின் சிலுவையிலே சகிக்கிறவர்களும் அதன் அவமானத்தையே பெருகத்தக்கவர்களும் அவர்களுக்காகவே உலக அஸ்திபாரமும் முதல் ஆயத்த பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அவர்கள் சந்தோஷம் என்றென்றும் பூரணமாயிருக்கும். 19. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நம் தேவனுடைய இரக்கம் எவ்வளவு மகத்துவமும் பொருந்தியதாயிருக்கிறது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை அஞ்சத்தக்க கொடியவனாகிய பிசாசினிடமிருந்து, மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும், முடிவில்லாத தேவனாகிய அக்கினி கந்தகம் எரிகிற எரியில் இருந்து விடுவிக்கிறார். வசனம் 20. நம்முடைய தேவனாகிய பரிசுத்தம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏனெனில் அவர் எல்லோரையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திராத காரியம் எதுவும் இல்லை. வசனம் 21. மனுஷர் யாவரும் தம்முடைய சுத்தத்திற்கு செவி கொடுப்பார்களெனில் அவர்கள் வசனம் 21. மனுஷர்கள் யாவரும் தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்களாகில் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவே அவர்கள் உலகத்திற்கு வருகிறார். இதோ, அவர் எல்லா மனுஷருடைய வேதனைகளையும் ஆதாமின் குடும்பத்தையும் சேர்ந்த ஒவ்வொரு ஜீவ ராசிகளின் வேதனைகளையும் புருஷர்களின் ஸ்திரீகளின் குழந்தைகள் அனைவருடைய வேதனைகளையும் தாங்குகிறார். வசனம் 22. எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுதலை அடையவும் பெரிதான அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே யாவரும் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக அவர் இந்த பாடு அணிவிக்கிறார். வசனம் 23. எல்லா மனுஷரும் மனம் திரும்பி இஸ்ரவேலின் பரிசுத்தரின் மேலே பூரண சுவிசேஷம் அடைவார்களாய் அவர் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டுமென்று, இல்லையெனில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட முடியாது என்றும் அவர்கள் கட்டளைகளை பிறக்கிறார். வசனம் 24. அவர்கள் மனம் திரும்பாமல் அவருடைய நாமத்தை விசுவாசியாமல் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் முடிவு பரியந்தமும் நிலை நிற்க விடில் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஏனெனில் இஸ்ரவேலின் பரிசுத்தரான கர்த்தராகிய தேவனையே அதை உரைக்கிறார். வசனம் 25. ஆகையால் அவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லையோ அங்கே தண்டனை இல்லை. தண்டனை எங்கே இல்லையோ அங்கே ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஆக்கினை தீர்ப்பு எங்கே இல்லையோ அங்கே பாவ நிவிர்த்தியும் தீயின் நிமித்தம் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் இரக்கங்கள் அவர்கள் மேலே உரிமை பெறுகின்றன. ஏனெனில் அவர்கள் அவருடைய வல்லமையினாலே விடுவிக்கப்படுகின்றார்கள். வசனம் 26. நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படாத யாவர் மீதும் அவருடைய நீதி கோரிக்கைகளை பாவ நிவிர்த்தி பூர்த்தியாக்கி அவர்களை மரண பாதாளம் கொடியவனிடத்திலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் நித்திய வேதனையாகிய அக்கினி கந்தகம் இடத்திலிருந்தும் தப்புவிக்கிறது. அவர்கள் தங்களுக்கு பிராணனை கொடுத்த தேவனாகிய இஸ்ரவேலின் பரிசுத்தரிடத்திலே திரும்பி சேர்க்கப்படுவார்கள். வசனம் 27. ஆனாலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் நம்முடைய தேவனுடைய கட்டளைகளையே எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்தும் அவைகள் மீறி தன் சோதனை காலத்தை வீணாக்கி போடுகிறவர்களுக்கு ஐயோ, அவருடைய நிலைமை பயங்கரமாய் இருக்கும். வசனம் 28. அதுவே அந்த
தீயவனுடைய வாஞ்சையான திட்டம். மனுஷனுடைய வீணான பலனற்ற மதியினம். மனுஷர்கள் கல்விமான்களாய் இருக்கும்போதோ தங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றும் எண்ணி தங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்று நினைத்து தேவனுடைய ஆலோசனைகளையே செய்யக்கூடாமல் அதை புறம்பே தள்ளி வைக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் ஞானம் மதி இனமாயிருக்கிறது. அதுவே அவர்களுக்கு பிரயோஜனமாய் இராது. அவர்கள் கெட்டுப்போனார்கள். வசனம் 29. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பார்கள் எனில் அவர்கள் கற்றது என் நன்மையாகும். வசனம் 30. ஆனாலும் உலக பிரகாரமாய் செல்ல முடியவர்களாயிருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறது வேதன் நிமித்தம் தரித்தரை அலட்சியம் பண்ணி சாந்த குணமுள்ளவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். அவர்கள் இருதயம் அவர்கள் பொக்கிஷங்களின் மேல் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் பொக்கிஷம் அவர்கள் வேதனையாய் இருக்கிறது. இதே அவர்களது பொக்கிஷம் அவர்களுடனே அழியும். 31. கேட்கக்கூடாத செவிடர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் அழிந்து போவார்கள். வசனம் 32. பார்க்கக்கூடாத குருடர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இருதயத்தின் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் நீதி பற்றி அறிவு அவர்கள் கடைசி நாளிலே அடிக்கும். 34. பொய்யனுக்கு ஐயோ, ஏனெனில் அவன் நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவான். 35. வேண்டுமென்றே கொலை செய்கிற கொலைபாதகனுக்கு ஐயோ, அவன் மரிப்பான். 36. வேசித்தனங்களையே செய்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவார்கள். 37. ஆம், விக்கிரகங்களையே ஆராதிப்பவர்களுக்கு ஐயோ, எல்லா பிசாசுகளானவன் அவர்கள் மீது மகிழ்ச்சி கொள்கிறான். 38. இறுதியாக தங்கள் பாவங்களை மறிப்பவர்கள் அனைவருக்கும் ஐயோ, ஏனெனில் அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்ப அவருடைய முகத்திற்கு கண்டு தங்கள் பாவங்களையே நிலைத்திருப்பார்கள். 39. என் பிரியமான சகோதரர்களே, பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக மீறுதலின் பயங்கரத்தையும் அந்த வாஞ்சிக்கிறவனுடைய நியாயப்படுத்தலுக்கு இணங்குகிறவனுடைய பயங்கரத்தையும் நினைவு கூறுங்கள். மீச சிந்தை மரணம் என்பதையும் ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன் என்பதையும் நினைவு கூறுங்கள். 40. என் பிரியமான சகோதரர்களே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரின் மகத்துவத்தையே நினைவு கூறுங்கள். நான் உங்கள் எதிராக கடினமான வார்த்தைகளை பேசினேன் என்று சொல்லாதிருங்கள். அப்படியே செய்தால் நீங்கள் சத்தியத்திற்கு எதிராக நிந்தனையே செய்வீர்கள். ஏனெனில் நான் உங்கள் சிருஷ்டிகரன் வார்த்தைகளையே பேசினேன். சத்தியத்தின் வார்த்தைகள் அசுத்தமான அனைவருக்கும் எதிராக கடினமாயிருக்கின்றது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீதிமான்களின் அனைவர்களுக்கும் பயப்படுதலில், ஏனெனில் அவர்கள் சத்தியத்தையே நேசித்து அசைக்கப்படாமல் இருக்கிறார்கள். வசனம் 41. இன்னும் என் பிரியமான சகோதரர்களே, பரிசுத்தமாகிய கர்த்தருடைய வருகை அவருடைய பாதைகளில் நீதி உள்ளவர்களாயிருக்கின்றானே என்பதை நினைவு கூறுங்கள். அதை மனுஷருக்கான வழி இடுக்கமாயிருக்கிறது, ஆனால் அது அவருக்கு முன்பாக நேரான மார்க்கமாயிருக்கிறது. அதன் வாசல்கள் காவலர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் அந்த வேலைக்காரனையும் அங்கே வேலைக்கு வைப்பதில்லை. அந்த வாசலை தவிர அங்கே வேறு எந்த வழியும் இல்லை. அநேகர்கள் ஏமாற்றப்பட முடியாது, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் என்பதே அவருடைய நாமமாய் இருக்கிறது. 42. தட்டுகிறவன் எவனும் அவர் திறக்கிறார். ஆம், தங்கள் விமான் நிமித்தம் தங்கள் ஞானத்திற்கு நிமித்தம் தங்கள் சொல்களின் நிமித்தம்
இருமாப்பாய் இருக்கும் ஞானிகளையும் கல்விமான்களையும் செல்வந்தன்களையும் அவர் தவிர்க்கிறார். அவர்கள் இவைகளை எரிந்து போட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை மதியனன் என்று எண்ணி தாழ்மையான ஆழங்களிலே வந்தொழிய அவர்களுக்கு அவர் திறக்க மாட்டார். வசனம் 43. ஆனால் பரிசுத்தவான்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ள மகிழ்ச்சி ஞானவான்களில் மற்றும் விவேகிக்குரியவர்களான அவர்களிடமிருந்து என்றென்றைக்குமாக மறைக்கப்படும். வசனம் 44. என் பிரியமான சகோதரர்களே, என் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இதோ நான் என் வஸ்திரங்களை களைத்து அவைகளை உங்களுக்கு முன்பாக உதறி போடுகிறேன். அவர் தம்முடைய காலத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கும் கண்ணியால் அவர் என்னையே இடும்படி என் இரட்சிப்பின் தேவனையே வேண்டுதல் செய்கிறேன். ஆகையால் கடைசி நாளிலே மனுஷனுடைய கிரியைகள் அவர் நியாய தீர்ப்புக்கு போது உடைய அக்கிரமங்களையும் என்னுடைய ஆத்துமாவிலிருந்து உதறி போடப்பட்டேன் என்பதற்கு இஸ்ரவேலின் தேவனான் சாட்சி கொடுப்பார் என்றும் உங்கள் இரத்தத்திற்கு விலக்கினவனாய் நான் அவர் முன்பாக பிரகாசத்தோடு நிற்பேன் என்று நீங்கள் அறிவீர்கள். வசனம் 45. என் பிரியமான சகோதரர்களே, உங்கள் பாவங்களிலிருந்து திரும்புங்கள். உங்கள் இறுக்கமான கட்டி போடுகிறவனுடைய சங்கங்களிலே உதறி தள்ளி உங்கள் ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிற தேவனிடத்திற்கு வாருங்கள். வசனம் 46. நீதிமான்களுக்கு நியாயம் விளங்கப்படும் எந்த மகிமையான நாளிலேயும் நியாயம் விசாரிப்பின் நாளிலே கடும் பயத்தினாலே நீங்கள் பின் வாங்காதபடிக்கு உங்களுடைய குற்றங்களை பூரணமாய் நினைவு கூறாமலும் சர்வ வல்லமையை தேவனாகிய கர்த்தரையே உம்முடைய நியாயத்தீர்ப்பு பரிசுத்தமானவர்களின் பரிசுத்தமானவைகளை நான் உங்கள் குற்றத்தை அறியேன். உம்முடைய நியாயப்பிரமாணத்தை நான் மீறின மீறுதல்களையும் என்னுடையவைகளே பிசாசு அவனுக்கு உடைய பயங்கரமான துர்பாக்கியத்திற்கு நான் இரையாகும்படி என்னை பிடித்து கொண்டான் என்று ஓலமிடும் நெருக்கப்படாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை ஆயத்தமாக்குங்கள். வசனம் 47. ஆனால் இதோ என் சகோதரரே, இவைகள் பயங்கரமான நிஜ நிலைக்கு உங்களை நான் அவிழ்த்து எழும் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறதே. உங்கள் மனங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் நான் உங்கள் ஆத்துமாக்களை துன்பப்படுத்த வேணோ? நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இருந்தால் சத்தியத்தின் தெளிவின்படியே நான் உங்களுடைய தோளிலே தெளிவாய் இருப்பேனே. 48. இதோ நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் நான் உங்களிடம் பரிசுத்தத்தை குறித்து பேசுவேன். ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளாதவர்களாய் இல்லாமல் என்னை ஒரு ஆசாரியனை பார்க்கிறபடியினால் பாவத்தின் விளைவுகள் குறித்து உங்களுக்கு நான் போதித்து வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 49. இதோ என் ஆத்துமா பாவத்தை பெருக்கிறது, என் இருதயம் நீதியில் களி கூறுகிறது. என் தேவனையே பரிசுத்த நாமத்தை துதிப்பேன். 50. என் சகோதரர்களே, தாகமாயிருக்கிற யாவரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பானம் இல்லாதவனோ நீ வந்து வாங்கி சாப்பிடு. நீ வந்து பானமின்றி விலையுமின்றி திராட்சை ரசம் பழுகி பாலும் வாங்கிக் கொள். வசனம் 51. ஆகையால் நீங்கள் மிதிப்பதற்காக உங்கள் பானத்தை திரும்பவும் செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்க வேண்டாம். நீங்கள் எனக்கு கருத்தாய் செவி கொடுத்து நான் சொன்ன வார்த்தைகளையே நினைவு கூறுங்கள். நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரிடம் வந்து கேட்டும் போகாததும் அழிக்க முடியாததுமானதை ருசித்து பாருங்கள். உங்கள் ஆத்துமா
கொழுப்பானதனால் களி கூறுவார்களாக. வசனம் 52. இதோ என் பிரியமான சகோதரர்களே, உங்கள் தேவனின் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். பகலிலே அவரிடத்தில் இடைவிடாமல் ஜெபியுங்கள். இரவிலே அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் 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 உள்ளங்கள் களி கூறுவதாக. 53. இதோ கர்த்தருடைய உடன்படிக்கைகளே எவ்வளவு மகத்துவமானது! மனுப்புத்திரரிடம் அவருடைய இரக்கம் எவ்வளவு மகத்துவமானது! அவருடைய மகத்துவம் கிருபை மற்றும் இரக்கங்களின் நிமித்தம் நம்முடைய சந்ததி மாமிசத்தின் பிரகாரமாக முழுவதுமாக அழிக்கப்படாது என்றும் அவர்கள் காப்பாற்றுவார் என்றும் அவர் தலைமுறைகளில் அவர்கள் இஸ்ரவேலின் வீட்டாருக்கு ஒரு நீதியுள்ள கிளையாவார்கள் என்றும் அவர்கள் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். 54. அப்பொழுது என் சகோதரர்களே, நான் உங்களிடம் மேலும் அதிக பேசுவேன். ஆனாலும் நாளை தினத்திலே என்னுடைய வார்த்தைகளில் மீதியானவற்றையே அறிவிப்பேன். ஆமேன்.